இவிஎம் மோசடியை வந்து மூடி மறைக்கிறதுக்காக பிஜேபி வந்து அப்பப்போ இடைத்தேர்தல்களில் வந்து தோக்கிற மாதிரி காமிச்சிக்கிறது, பொது தேர்தல் வந்துச்சுன்னா பெரிய அளவுக்கு இவிஎம் மோசடி பண்ணி ஆட்சியை பிடிக்கிறது, ஜெயிக்கிறது அப்படிங்கிறத ஒரு தந்திரமாக பிஜேபி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. இது வந்து அரசியலை கவனிக்கிற எல்லாருக்குமே தெரியும். இப்போ நேற்றுக்கு 3 தொகுதி இடைத்தேர்தல் முடிவு வந்திருக்கு. பீகாரில் ஒரு தொகுதி, மத்திய பிரதேசம், குஜராத்தில் ஒரு தொகுதி, ஒரு மாநிலத்துலேயும். இந்த 3ல் வந்து குஜராத்தில் மட்டும் பிஜேபி ஜெயிச்சிருக்கு, பீகார்லேயும் மத்திய பிரதேசத்துலேயும் பிஜேபி தோற்றுருக்கு. இது ஒரு பெரிய விவாதமாக நடந்துகிட்டு இருக்கு. அதில் முக்கியமாக பீகாரில் வந்து இந்த பங்கிப்பூர் அசம்பிளி தொகுதியில் பிரசாந்த் கிஷோர் இந்த தேர்தல் நிபுணர் வந்து ஜெயிச்சிருக்காப்புல. ஜன்சுராஜ்னு ஒரு கட்சி புதுசாக ஆரம்பிச்சிருக்காப்புல. அந்த கட்சி சார்பில் ஜெயிச்சிருக்காப்புல. பிஜேபி 2வது இடத்துக்கு போயிருக்கு, ஆர்ஜேடி 3வது இடத்துக்கு போயிருக்கு. இது பிஜேபி ட்ரெடிஷ்னலாக ஜெயிக்கக்கூடிய தொகுதி. இந்த தொகுதி வந்து இன்றைக்கி பிஜேபியுடைய தேசிய தலைவராக இருக்கக்கூடிய நிதின் நபீன் அவர் வந்து தொடர்ந்து அங்கே எம்எல்ஏ இருந்திருக்கிறாப்புல, அமைச்சராகவும் இருந்தாப்புல பிஜேபியோட தலைவராக இருக்கிறதுக்கு முன்னாடி. அதுக்கு முன்னாடி வந்து அவங்க அப்பா, அந்த நிதின் நபீனோட அப்பா ஜெயிச்ச தொகுதி அது. தொடர்ச்சியாக பிஜேபியோடைய ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டாக இருக்கக்கூடிய தொகுதி, ஒரு பாட்னாவில் இருக்கக்கூடிய ஒரு நகர்ப்புற தொகுதி அது, அந்த பங்கிப்பூருங்கிறது. அங்கே வந்து பிஜேபி தோற்றுருக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுது. இது வந்து பிஜேபிக்கு வந்து பெரிய அடிதான் அப்படிங்கிற வாதம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் என்ன வாதம் நடக்குதுன்னா வந்து இல்லை, இது வந்து இவிஎம் மோசடியை மறைக்கிறதுக்கு நாடு பூரா வந்து இவிஎம்மை தடை பண்ணிட்டு வாக்குச்சீட்டெலாம் தேர்தல் நடத்தணும் அப்படின்ற டிபேட் வந்து பெருசாகுது. அப்போ உத்தரப்பிரதேச தேர்தலாம் நெருங்கிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில் வந்து இந்த வாதம் பெருசாகிறது வந்து பிஜேபிக்கு வந்து சிக்கலாகும். அதனால வந்து இப்போ ஒரு தந்திரமாக வந்து இப்போதைக்கு வந்து பிஜேபி தோக்குற மாதிரி காமிச்சிருக்காங்க. இதில் இது இப்படி ஒரு விவாதமும் நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி பிரசாந்த் கிஷோர் ஒரு சங்கிதான், ஆர்எஸ்எஸ்காரன் தான். இதில் வந்து பிஜேபி ஜெயிச்சான்னா பிரசாந்த் கிஷோர் ஜெயிச்சானார், எல்லாம் ஒன்று தான். இது வந்து இவனுக்கு ஒரு நாடகம் நடத்துகிறானுங்க, ஏதோ பிஜேபி தோக்குற மாதிரி காமிச்சிக்கிட்டு இன்னொரு சங்கியை ஜெயிக்க வச்சு ஒரு நாடகம் நடத்துகிறானு. எப்படி தமிழ்நாட்டில் இங்கே விஜய் கொண்டு வந்து வச்சுட்டு பண்ணுறாங்களோ இதே மாதிரி ஒரு ட்ராமா தான் ஆர்எஸ்எஸ் பார்ப்பனர்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விவாதமும் நடந்துட்டு. இது எல்லாத்தையும் கடந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து பிஜேபிக்கு ஒரு செட்பேக் தான். இந்த தேர்தலில் வந்து 2 தொகுதியில் மத்திய பிரதேசத்துலேயும் பீகார்லேயும் பிஜேபி இந்த கட்டத்தில் வந்து தோற்றுருக்கிறது அப்படிங்கிறது ஒரு செட்பேக் தான் அது. ஏன்னா இப்போ தான் வந்து பெரிய அளவுக்கு இளைஞர்கள் மத்தியில் கோபம், பிஜேபிக்கு எதிரான கோபம் வந்து பெரிய அளவுக்கு நாடு பூரா பெரிய போராட்டங்கள் நடந்த ஒரு சூழ்நிலை. ஒரு மத்திய மந்திரி தர்மேந்திர பிரதானை ரிசைன் பண்ண வேண்டிய அளவுக்கு சந்திரபந்தரில் டெல்லியில் போராட்டம் நடந்தது. அது பெரிய அளவுக்கு பிஜேபிக்கு ஒரு செட்பேக். அது தர்மேந்திர பிரதான் வந்து ரிசைன் பண்ணது ஒரு பெரிய பாதிப்பு, பிஜேபிக்கு ஒரு அடி தான் அது. ஏன்னா இளைஞர்கள் போராட்டத்துக்கு, மாணவர்கள் போராட்டத்துக்கு பணிஞ்சு ஒரு அமைச்சரை வந்து அமைச்சரவையிலிருந்து நீக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு பின்னடைவாக பார்க்கப்பட்டுச்சு. அது நடந்து ஒரு 10 நாளைக்குள்ளேயே வந்து இப்போ திருப்பி இடைத்தேர்தலில் 2 தொகுதியில் வந்து அதுலேயும் வட மாநிலங்களில் பீகார்லேயும் மத்திய பிரதேசத்துலையும் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் பிஜேபி இடைத்தேர்தலில் தோற்றுருக்கிறது வந்து அது ஒரு செட்பேக்காக தான் வந்து பார்க்கப்படுது. அப்போ பிஜேபியோடைய வீழ்ச்சி ஆரம்பிச்சிருச்சு, தொடர்ச்சியாக அது நடக்குது அப்படிங்கிற கருத்தோட்டம் தான் வலுப்புறது. சோசியல் மீடியாவில் ஃபுல்லாக இதுதான், அந்த கருத்து தான் ஸ்ட்ராங்காக வந்துக்கிட்டு இருக்கு. மீடியாலையும் பிஜேபி ஆர்எஸ்எஸ் கட்டுப்பாட்டில் உள்ள மீடியாவில் கூட இந்த வாதம் நடக்குது. இல்லை இதெல்லாம் பிஜேபி ரெக்கவர் பண்ணி வந்துருவாங்க அப்படின்ற ஒரு பக்கம் பேசுகிறா கூட இது ஒரு பின்னடைவு தான். அமித்ஷா மோடியெல்லாம் வந்து பார்லிமெண்ட்டுக்கே வராமல் இருக்கிறதுக்கான காரணம் என்ன, இந்த வாதம்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இது ஒரு மோடி அமித்ஷா பிஜேபிக்கு ஒரு பின்னடைவு, பிஜேபிக்கு ஒரு தோல்வி முகத்தில் வந்து பிஜேபி போயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து ஸ்ட்ராங்காக வெளிப்படுது. அதே மாதிரி இந்த நீட்டு மோசடிக்கு எதிரான போராட்டங்கள், வட மாநிலங்கள் நடந்த போராட்டங்களில் பாட்னாவில் வந்து ஒரு பெரிய போராட்டம் நடந்துச்சு. சந்திரபந்தரில் போராட்டம் நடந்த அதே காலகட்டத்தில் நாடுபுறா போராட்டம் நடந்ததில் பெரிய போராட்டமாக பாட்னா நடந்துச்சு, துப்பாக்கி சூடு வரைக்கும் கூட போச்சு. அப்போ அந்தளவுக்கு பீகாரில் வந்து பிஜேபி எதிர்ப்புணர்வு இருக்குது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் வந்து அங்கே பீகாரில் தோற்றுருக்கிறது அப்படிங்கிறதும் ஒரு பின்னடைவாக தான் பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் வட மாநிலங்களில் பிஜேபி ஆளக்கூடிய உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், பீகார் இந்த மாநிலங்களில் பள்ளி மாணவர்களும் நிறைய போராட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸ்கூலில் வந்து அடிப்படை வசதிகள் கிடையாது, பள்ளிகள் மூடப்படுது, போதுமான ஆசிரியர்கள் போடுறது கிடையாது, டாய்லெட் வசதி கிடையாது, பெஞ்சு கிடையாது, இப்படி அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் வந்து படிக்கிறதுக்கு ஏகப்பட்ட இடைஞ்சல் கொடுக்குறாங்க, படிக்கவே விட மாட்டாங்கன்ற அளவுக்கு வந்து மாணவர்கள் வந்து ரோட்டுக்கு வராங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு இப்போ தொடர்ச்சியாக வந்து பல்வேறு மாநிலங்கள் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் ரோட்டுக்கு வர்றாங்க. அதுவும் வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியை உருவாக்கியிருக்கு பிஜேபி தரப்புக்கு. அங்கே வந்து இளைஞர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த கோபத்துக்கும் விரக்திக்கும் பிஜேபிக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த கோபத்தை வந்து வெளிப்படுத்துறதுக்கான முக்கியமான காரணம் வந்து சுத்தமாக வேலையே கிடையாது. வேலை வாய்ப்பு இல்லாமல் இங்கே அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. நாடு பூரா அலைய வேண்டிய சூழலை இன்னைக்கு உத்தரப்பிரதேசலாம் பெரிய சீரியஸான இஷ்யூவாக மாறி நிற்குது. தேர்தலே வந்து பிஜேபிக்கு மிகப்பெரிய செட்பேக்காக மாறி நிற்குது இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் இஷ்யூ அப்படிங்கிறது, இளைஞருடைய பிரச்சனைங்கிறது. அப்போ அந்த சூழ்நிலையில் பள்ளி மாணவர்கள் வரைக்கும் இன்னைக்கு போராட்ட காலத்துக்கு வர்றாங்க பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள் அப்படின்னா அது வந்து ஒரு அறிகுறி காட்டுது.
இது பிஜேபியோட வீழ்ச்சி தான் அப்படின்றதுக்கான அறிகுறி காட்டுது. அந்த விவாதம் தான் இன்னைக்கு நாடு பூரா பெருசாக நடந்துட்டு இருக்கு. அப்போ பிஜேபிக்கு அடுத்து என்ன, வாட் நெக்ஸ்ட் அப்படின்ற விவாதம் நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி இவனுக்கு என்னதான் வந்து மக்கள்கிட்ட கோவம் இருந்தாலும் இவிஎம் வச்சு அப்படியே ஃப்ராட் பண்ணி திருப்பி வந்துருவானுங்க. அதனால இவிஎம் எதிராக பெரிய போராட்டம் நடக்கணும். ஜந்தர்மந்தரில் நீட் மோசடிக்கு எதிராக நடந்த மாதிரி இவிஎம் மோசடிக்கு எதிராகவும் பெரிய போராட்டம் நடத்தணும், இல்லைன்னா இவங்க இவிஎம் வச்சு திருப்பி வந்துருவானுங்க அப்படிங்கிற அந்த விவாதமும் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்போ இதுதான் நாடு பூரா நடந்துட்டு இருக்கக்கூடிய டிபேட். முக்கியமாக இந்தி பேசக்கூடிய மாநிலங்களில் நேஷனல் டிபேட்டுங்கிறது இதுதான் இருக்குது. ஆனால் இதிலிருந்து விதிவிலக்க தமிழ்நாட்டில் என்ன விவாதம் நடக்குது அப்படின்னா நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ரொம்ப கேவலமான விவாதம் நடந்துட்டு இருக்கு. விஜய் சினிமா நடிகைகளை பற்றின விவாதம், அதை ஒட்டி ஊடகங்களில் டிபேட்டு, அரசியல்வாதிகளை அதை பற்றி பேசுறதுன்னு சொல்லி தமிழ்நாட்டை என்ன பண்ணுறாங்கன்னா ஒட்டுமொத்தமாக நாடு பூரா இருக்கக்கூடிய இந்த ஃபேசிச எதிர்ப்பு உணர்வுல இருந்து துண்டிக்கக்கூடிய வேலையை ஒரு திட்டமிட்டு இங்கே இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி கூட்டம் வந்து திட்டமிட்டு ஒரு சதி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு எல்லா அரசியல்வாதிகளும் ஊடகங்களும் உடனடியாக இருந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நாடு பூரா பிஜேபி ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பில் முன்னாடியில் நிற்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. அதான் தொடர்ந்து நமக்கு ஒரு பாரம்பரியம் இருக்குது. அப்போ அந்த பாரம்பரியத்திலிருந்து விலகி நம்மளை வந்து ஒரு கீழ்த்தரமான அரசியல், நம்மளை ரொம்ப பின்னாடி கொண்டு போகக்கூடிய ஒரு சதித்திட்டத்தை தீட்டிங்க செயல்படுத்திட்டு இருக்கானுங்க. அதுக்குள்ள மக்கள் சிக்கிட்டு இருக்காங்க. இது சரியா அப்படிங்கிறத சிந்திக்கணும், மக்கள் சிந்திக்கணும். ஏன்னா அரசியலில் வந்து இந்திய அரசியலில் வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்கு. தமிழ்நாடு அரசியலில் வந்து வழிகாட்டக்கூடிய ஒரு மாநிலம், ஆல் இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய ஒரு மாநிலம். அப்படிப்பட்ட ஒரு மாநிலத்தில் இன்னைக்கு ஆல் இந்தியா லெவலில் வந்து ஜனநாயகத்தை வந்து எப்படி பாதுகாக்கிறது, பிஜேபியோட வீழ்ச்சியை எப்படி உறுதிப்படுத்துறது, இப்போ இவிஎம் எப்படி ஒழிக்கிறது, இளைஞர்களுடைய எதிர்காலம் என்ன, இந்தியாவோட ஜனநாயகம் என்ன ஆகும், இப்படிப்பட்ட டிபேட் நடந்துட்டு இருக்கும்போது இந்த விவாதத்தில் இருந்து தமிழ்நாட்டை தனியாக பிரித்து வச்சு வேற ஒரு டிபேட்டை முன்னெடுக்கிறது, ரொம்ப கேவலமான ஒரு விவாதத்துக்குள்ளெல்லாம் கொண்டு போகிறது அப்படிங்கிறது நம்மளை சிறுமைப்படுத்துறது, தமிழ்நாட்டை சிறுமைப்படுத்துறது, தமிழ்நாட்டு மக்களுடைய அரசியல் உணர்வு வந்து கீழே கொண்டு போகிறது, அடிமட்டத்துக்கு கொண்டு போகிறது. அந்த வேலை நடந்துகிட்டு இருக்கு. இதுலேருந்து மக்கள் வெளியில் வரணும். இதுலேருந்து வெளியில் வந்து நாடு பூரா என்ன நடக்குங்கிறத கொஞ்சம் நல்லா கவனிங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. ஆல் இந்தியா லெவலில் நடக்கக்கூடிய விவாதங்களை கவனிங்க. அதை ஒட்டி தான் இங்கே நம்முடைய விவாதங்கள் நடக்கணும். அந்த பிஜேபி வீழ்த்துறது தான் வந்து மெயின் அஜெண்டா. இந்தியாவுடைய பாசிஸ்டுகளை வீழ்த்துறது, எப்படி அதிகாரத்திலிருந்து வீழ்த்துறதுன்றதான் முக்கியமான அஜெண்டா. அந்த அஜெண்டா தான் தமிழ்நாட்டிலே வந்து நடக்கணும். அந்த விவாதம் தான் நடக்கணும். அதை நோக்கி தமிழ்நாடு வந்து முன்னேறணும். இப்போ நாங்கள் வந்து இந்த சூழ்நிலையில் தொடர்ச்சியாக நாங்கள் வடமாநிலங்களில் கவனம் செலுத்துகிறோம். இவிஎம் எதிர்ப்பு பிரச்சாரத்தை தீவிரப்படுத்திக்கிட்டு இருக்கோம். உத்தரப்பிரதேசத்தில், பஞ்சாபில், ஏன்னா அடுத்து ஒரு 4-5 மாதத்தில் தேர்தல் நடக்க போதீங்கல்லாம். அப்போ அங்கே போய் வந்து 2 பிரச்சனையை முன்னிலைப்படுத்தி அங்கே ஒரு தீவிரமான பிரச்சாரத்தை முன்னெடுத்துக்கிட்டு இருக்கோம். இவிஎம்மை தடை பண்ணணும், வாக்குச்சீட்டை கொண்டு வரணும், இளைஞர்களுக்கான எதிர்காலம் என்ன, அவங்களுடைய வேலைவாய்ப்புக்கு என்ன வழி வச்சிருக்க, என்ன திட்டம் வச்சிருக்க, நீ சும்மா அம்பானி அதானியும் கொஞ்சம் பணக்காரம் மட்டும் வளர்ந்தா போதுமா, உண்மையிலே வளர்ச்சின்றது இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு உருவாக்க வேண்டாமா, இந்த விவாதத்தை அங்கே முன்னெடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு 2 வார காலம் வட மாநிலங்களில் பயணம் பண்ணிட்டு வந்தோம். நல்ல வரவேற்பு இருக்குது, மக்கள் சப்போர்ட் பண்ணுறாங்க. திருப்பி போக போகிறோம். 10ஆம் தேதி உத்தரப்பிரதேசத்துக்கு போக போகிறோம். உத்தரப்பிரதேசத்தை மையப்படுத்தி இந்த வாதத்தை தீவிரமாக முன்னெடுக்க போகிறோம். ஏன்னா பிஜேபி தங்களுடைய ரொம்ப ஸ்ட்ராங்கோடு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த மாநிலத்தில் வந்து ஒரு அடி விழுந்தது அப்படின்னா நாட்டோட அரசியலே வந்து டோட்டலாக மாறும். அதுக்கான காலகட்டம் இன்னும் ஒரு 4-5 மாதம் தான் இருக்குது. அப்போ அந்த சூழ்நிலையில் தான் நாங்கள் தொடர்ச்சியாக அதில் கவனம் செலுத்துகிறோம். போய் வந்து இவிஎம்க்கான பிரச்சாரத்தை அங்கே தீவிரப்படுத்துறது முடிவு பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இளைஞர்கள் மத்தியில் வேலைவாய்ப்பு அப்படின்ற பிரச்சனையை அங்கே வந்து இளைஞர்கள் வேலை கூடன்னு கேளு, நீ வேலைவாய்ப்புக்கான திட்டங்கள் என்னன்னு கேளு, இந்த விவாதங்கள்லாம் அங்கே முன்னெடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய மக்கள், அரசியலை கவனிக்கிறவங்க, ஏன் இப்படி தமிழ்நாட்டு அரசியல் இவ்வளோ கேவலமாக போயிட்டு இருக்கு, எங்கே கொண்டு போயிட்டு இருக்கானுங்க, இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் ஊடகங்களை எப்படி சூழ்ச்சி பண்ணி இது ஒரு டாப்பிக்கில் சிக்க வைக்கிறானுங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு சரியான அரசியலை, ஆல் இண்டியா லெவலில் நடக்கக்கூடிய அரசியலை, பிஜேபி எதிர்ப்பு அரசியலை, பாசிஸ்ட் எதிர்ப்பு அரசியலை, இந்திய நாட்டோட ஜனநாயகத்தை பாதுகாக்கக்கூடிய அரசியலுக்காக மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் நிற்கணும், அந்த வாதங்களை முன்னெடுக்கணும் அப்படின்றதான் நாம் முன்வைக்கக்கூடிய வேண்டுகோள்.